ஹலோ வணக்கம். இன்றைக்கி நெல்லிக்காய் குலோப் ஜாம் மாதிரி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் எங்கள் வீட்டில் இன்ன வரையும் பண்ணலை, இன்றைக்கி தான் மொதல் பண்ண போகிறேன். ஆனால் நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சாப்பிட்றது சத்து உள்ளது தானே முழு நெல்லிக்காய். அதுக்காக நமக்கு உடம்புக்கு முக்கிய எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுல ஒரு ஜாமான் நெல்லிக்காய். டெய்லி சுகருக்காரங்க டெய்லி டாக்டர் ஜூஸ் அடித்து குடிக்க சொல்கிறாரு. இது நெல்லிக்காய் ரொம்ப நல்லது, முடிக்கு கண்ணுக்கு எல்லாத்துக்குமே நெல்லிக்காய் நல்லது. குளிர் நேரமாக இருக்கிறதுனால நம்ம இப்படி சாப்பிடுவோம். ஏன்னா சும்மா குடித்தா சளி பிடிக்கும்ல, அதனால் ஜாம் கிண்டி சாப்பிடுவோம். குலோப் ஜாம் மாதிரி, நெல்லிக்காய் ஜாம் மாதிரி. இதுக்கு தேவையான நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் 1/2 கிலோ. ஏலக்காய் எடுத்திருக்கேன், 4-5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு கிடலாம். ஃபஸ்ட்டு அவிச்சிட்டு அப்புறம் நல்லா சுத்தப்படுத்தி தான் வச்சுருக்கேன். நாட்டு சக்கரை போட்டு கிண்டி மழை நேரம் சாப்பிட்டு விடுவோம். அடிக்கடி ஜூஸ் போட்டு அடித்து உடையில பழங்கள் ஜூஸ் அடிக்கும்போது போடுவோம். இப்போ தனியாக சாப்பிட்டு பார்த்துக்கலாம். வேகட்டை கொஞ்சம் தரம். நெல்லிக்காய் வந்திருக்கும், சூப்பராக வந்துட்டா. அப்படி 2 கீரியே நிற்கி நெல்லிக்காய். நாட்டு சக்கரை அந்த எடுத்து வச்சுருக்கேன்ல 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ. இது கூடையே குறையாது, கொஞ்சம் இதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ போட்டால் நல்லா கெட்டியாக நல்லா தான் இருக்கும். நெல்லிக்காய் எடுத்து தட்டிக்க ஒரு பாத்திரம். கீழே அப்படியே உடஞ்சிட்டு பாருங்களேன். கீழே விழுந்த நெல்லிக்காயெல்லாம் அப்படியே உடஞ்சிச்சு. நாட்டு சர்க்கரை கைப்பற்ற வச்சுருக்கேன், ஏதாவது தூசி ஊசி கிடக்கான்னு. இன்னும் இல்லை. இப்போ அதுக்கு பாத்திரத்தை பாவு கட்டி நல்லா வெந்துட்டு அதுவாகவே கீழே வந்தோன்னா டக்குன்னு உடையுது. நம்மள பாவில் நல்லா கெட்டியாக வேகணும்ல. சத்துள்ள ஆகாரம்னா தண்ணி ஊற்றிடும். பாவு கொதிச்சு அதுக்கப்புறம் அச்சோட்டம் போகிறோம். அச்சோரம் நாட்டு சர்க்கரை கருப்பாக இருக்குது, நல்லா ஒரிஜினல் தான். ஈரோடு நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவோம்ல அது. தண்ணி நல்லா சூடு ஏறிட்டு இப்போ நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். அப்பமெல்லாம் இது சர்க்கரை தூளுன்னு சொல்லுவாங்க, இப்போ இதை நாட்டு சர்க்கரை ஆக்கிட்டாங்க. கருப்பாக இருக்கு, நல்லதுதான். கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா. சிலது காஞ்சி வந்த அப்புறம் தான் இருக்கும். இது கூட இப்போவுமே ஏலக்காய் தூளை போட்டுக்கலாம். ஏலக்காய் போடுறோன்னா கொஞ்சம் மணமாக இருக்கும்ல, அதுதான் ஏலக்காய். நெல்லிக்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஜூஸு எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. முழு நெல்லிக்காய், 1/2 நெல்லிக்காய் அப்படிதான் நல்ல சத்து தான்.
முழு நெல்லிக்காய் சேர்த்து. ஏன்னா நமக்கு மழை நேரம் இப்படி செஞ்சு வச்சு சாப்பிட்டுக்கிடலாம், ரொம்ப நல்லது. நல்லா கொதிச்சு வருது, பாவு நல்லா காயட்டும். இந்த ஏலக்காய் மணமும் நாட்டு சக்கரை மணமும் நல்லா நம்ம இப்போ இந்த நெல்லிக்காய் உள்ளே போட்டுக்கலாம். போட்டால் தான் நல்லா அது நல்லா ஜாம் மாதிரி நல்லா நெய் மாதிரி அழகாக வரும், தேன் நெல்லிக்காய் மாதிரி. இது வெந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும், கார் பார்க்க அழகாக. இதையும் உள்ளே போட்டுக்கலாம், நல்லா வேகும். ஏன்னா அந்த பாவுலாம் உரியணும்ல. உருண்டை உருண்டையாக கிடக்க பார்க்க அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு பார்க்க. இப்படியே புரியணும்ல எல்லாம் பாவையும் காய்ச்சி அப்படி நல்லா வரட்டும். கொஞ்சம் நல்லா சூப்பராக நெல்லிக்காய் அழகாக பாவு குடிச்சு வருது. நிறைய பேர் எனக்கு இந்த கடை வேலை பார்க்குறது லெஃப்ட் கை மாதிரி தருதுன்னு சொல்கிறாங்க. லெஃப்ட் கை கிடையாது, வலது கைட்டு தான் செய்கிறேன். ஏன்னா எங்களுக்கு கேமரா அந்த அரை பக்கம் தான் வைக்க முடியுது சார், அதனால தான் அப்படி தெரியுது. வலது கைட்டு தான் செய்கிறேன், இடது கைட்டு இல்லை. நெல்லிக்காய் அதுவாகவே ரெண்டு ரெண்டாக அப்படியே கீறி இருக்குறாங்க. இப்போ பாவு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே சில நெல்லிக்காய் பார்த்தீங்களா அழகாக சொல்லு. இன்னும் கொஞ்சம் அழகாக பிள்ளைங்கன்னா நல்லா சாப்பிடும். நெல்லிக்காய் அப்படின்னா சாப்பிடாது. நம்ம வெறும் நெல்லிக்காய் கொடுத்தா சிலவங்க நல்லா சாப்பிடுங்க. நெல்லிக்காய் புளிப்பாயிட்டோன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். இப்படியும் கொடுத்தா நல்லா பிடிக்கும், சாப்பிட்டுக்கலாம். நல்லா சூப்பராக தான். கொஞ்சம் தான் பாவு வட்டணும். எல்லாது கீழே வந்து உடஞ்சது. அது நல்லா பாவு குடிச்சு கருப்பாயிட்டு. நாட்டு சர்க்கரையே கருப்பாக தான் இருக்குது. வேறு நீங்கள் கருப்பான சட்டியில் பிடிச்சிட்டு நினைக்கிறீங்களா? நாட்டு சர்க்கரையே கருப்பாக தான் இருக்குது. கோபுரம் மாதிரி நல்லா சூப்பராகிட்ட நெல்லிக்காய், தேன் நெல்லிக்காய் மாதிரி சூப்பராகிட்டு. கருப்பாக இருக்கோ கறிகிட்டுன்னு நினைக்க வேண்டாம், கருகலை. நாட்டு சர்க்கரை கலரே கருப்பாக தான் இருந்தது, அதனால் உங்களுக்கு அப்படி காட்டுது. நல்லா இருக்குது, சூப்பராகிட்டு. நெல்லிக்காய் ஜாம் கரெக்டாக ரெடியாக ஆரம்பிச்சிட்டு.
எல்லாம் ரெடி ஆகிட்டு அள்ளி வச்சுக்கலாம். போகும் சொல்லுதேன். இது கருப்பாயிட்டே நீங்கள் நினைக்க வேண்டாம். நாட்டு சக்கரை கலரே அப்படி தான். நல்லா நெல்லிக்கனி சூப்பராகிட்டு தேன் நெல்லிக்காய் மாதிரி சூப்பராக இருக்கும். இதேமாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கருகெல்லாம் செய்யலை, ஆனால் கலரே அப்படி தான். நாட்டு சக்கரை வந்து கருப்பு கலராக இருந்ததுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. சூப்பராக இருக்குது. செஞ்சு பார்த்தாச்சு. இதேமாரி நீங்களும் நாட்டு சர்க்கரையில் பண்ணி பாருங்கள். சீனியில் பண்ணுறதோட நாட்டு சர்க்கரையில் பண்ணுறது ரொம்ப நல்லது. நல்லா வெந்திருக்கு. உடைக்க முடியல. பாவு நல்லா பதமாக ஆயிட்டு சூப்பராகிட்டு. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நெல்லிக்காய்லாம் இப்போ நல்லா சௌரியமாக தான் கிடைக்கி. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள். நன்றி, வணக்கம்.